அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், எச்சரிக்கை, வார்னிங் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா, நீங்கள் 2026 குரூப் 4 எக்ஸாமோ, குரூப் 2ஓ, குரூப் 4ஓ ஓகேங்களா? எந்த எக்ஸாம் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு. கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஜாப் போய்ட்டு படிக்கிறவங்க, இல்லை நம்ம ஒரு பிகினர்ஸாக படிக்கிறவங்க ஓகேங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஐடியாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ண அப்படின்னா 2026ல் ஈஸியாக உங்களுக்கான ஒரு சொல்லுவாங்கள்ல, நான் கண்டிப்பாக வந்து என்னுடைய லட்சியத்தை நான் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறாங்கள, அவங்களுக்கான ஒரு வருஷமாக 2026 கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2026ல் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பிளானர் ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிளானர் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஸோ இந்த பொக்கிஷம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, நான் சொன்னதில்ல, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். ஜாப் போயிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு செட் ஆகும். ஒரு கமிட்மெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு செட் ஆகும். ஒரு பிகினர்ஸ் ஆர் ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும். இப்போ தான் காலேஜ் முடிச்சு படிக்கிறவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு போதுமான டைம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ 6 மாதத்தில் வந்து ஒரு சிலபஸை முடிச்சிடலாம்னா முடிச்சிடலாம். பட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. எதுக்கு டைம் இருக்காது? ரிவிஷனுக்கு டைம் இருக்காது. பட் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். 6 மாதம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். பட் 6 மாதம் படித்ததை நம்ம ரிவிஷன் பண்ணணும்ல, ரிவைஸ் பண்ணுறதுக்கு அதில் 6 மாதத்தில் மினிமம் ஒரு 4 மாதமாச்சு நமக்கு ரிவிஷனுக்கு தேவைப்படும். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் பக்காவாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னா 6 மாதத்துலேயே படித்து 6 மாதத்துக்குள்ளேயே ரிவிஷனும் பண்ணணும்னா பண்ணலாம். பட் நான் பக்காவாக திருப்தியாக சாட்டிஸ்ஃபையாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு மினிமம் ஒரு 10 மாதங்கிறது தேவைப்படும். இப்போ நமக்கு 10 மாதம் கிடையாது, 12 மாதம் நமக்கு டைம் இருக்குது. இது ஹைலைட்டே வந்து பார்த்தோன்னா, நமக்கு இந்த குரூப் 4 அப்படிங்கிற எக்ஸாமுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 மாதம் முழுசாகவே டைம் இருக்குது. அப்போ இந்த 12 மாதம் டைம் இருக்கும்போது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 2026ல் வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிச்சுக்கணும். இதை நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வாய்ப்பை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி தான். அதாவது இப்போ நமக்கு 2026 ஜாப் வாங்குறதுங்கிறது 100% வந்து நமக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இதை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் தள்ளி போட உங்களுக்கு என்ன ஆகுனா 100%ங்கிறது 99%ஆக மாறும். 99, 98ஆக மாறும். 98, 97ஆக மாறும். ஏன்னா நாட்கள் உங்களுக்கு குறைய உங்களுக்கு வாய்ப்புக்கான பர்சன்டேஜும் குறையும். இது வந்து என்ன மாறல், நமக்கு நேர்மாறல். நேர்மாறல் என்ன ஆகும், தலைகீழியாக மாறிடும். ஓகேங்களா? தலைகீழா நம்மளுடைய கனவு வந்து தலைகீழாக மாறிடும். அதான் என்னது, லைஃபே தலைகீழாக மாறிடும். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது. நீங்கள் தலைகீழாங்கிறது அந்த மாதிரி கிடையாது, எதிர்பார்க்கறது நடக்காமல் போயிடும். ஸோ உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸாக வந்து இந்த குரூப் 4 வந்து எடுத்துக்கங்க. இப்போ இருந்து நீங்கள் படிச்சீங்கன்னா மெதுவாக, நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஏன் வந்து இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன்னா, இப்போ இருந்து படித்தா மெதுவாக படித்தாலே போதும். இதுவே ஒரு 3 மாதம் கழிச்சு படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இருந்து படித்தா ரொம்ப ஸ்லோவாக படித்தாலே போதுமானது. ஒரு நாளைக்கு மினிமம் வந்து உங்களால் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் டைம் ஒதுக்குனாலே போதும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா வாரத்தில் 7 நாளில் என்னால் 5 நாள் தான் சார் டைம் ஒதுக்க முடிஞ்சு, 2 நாள் வந்து படிக்கவே முடியலனா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் மினிமம் ஒரு நாள் 2 to 3 மணி நேரம், அது தொடர்ச்சியாக கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1/2 hour, ஒரு 20 minutes, ஒரு 1 hour, அந்த மாதிரி விட்டு நமக்கு ஒரு நாளைக்கு கிடைச்சாலே போதுமானது. ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காம கூட போகும், அது பிரச்சனையே கிடையாது. இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறது இந்த 1 yearல ஈஸியாக ஓவர் கம் பண்ணி நம்ம நல்ல போஸ்டிங்கே எடுத்து பாஸ் பண்ணலாம். நான் அதை தான் திரும்ப நான் அழுத்தி சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். இப்போ வேலைக்கு போயிட்டு நிறைய பேர் படிக்கிறீங்களா, பார்ட் டைமாக படிக்கிறவங்க இருக்கீங்களா, உங்களுக்குள்ள இதை விட ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. திரும்பவும் டிஎன்பிசியில் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் படி நமக்கு இப்போ இருந்து 1 year அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் படி எக்ஸாமு நமக்கு சாதகமாக அமையுமான்னு கேட்டால் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எதனாலனா இந்த வருஷம் நமக்கு எலெக்ஷனுங்கிறதுனால நமக்கு எக்ஸாம் தூக்கி தள்ளி போட்டிருக்காங்க. இல்லை இவ்வளோ தூரம் போட மாட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் மேலே தான் எக்ஸாமே வச்சுருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனே மே மாதத்துக்கு மேலே தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் திரும்பவும் அடுத்த வருஷம் வந்து நமக்கு வந்து டிசம்பர் வரைக்கும் தள்ளி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அடுத்த வருஷம் முன்னாடியே வச்சாலும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். முன்னாடியே வச்சுருவாங்க. டிசம்பர் வரைக்கும் தள்ளி போட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் கிடையாது. அடுத்த வருஷம் என்னது 2027ல் நமக்கு எலெக்ஷன் கிடையாது.
பாருங்க, நமக்கு 2026 டிசம்பர் 20 நமக்கு என்னது எக்ஸாமு. அதே 2026 டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளேயே என்னது ஃபர்ஸ்ட் வீக்லயே நமக்கு என்ன வந்துடும், பிளானர் வந்துடும், ஆனுவல் பிளானர் வந்துடும். எதுக்கானது, 2027க்கான ஆனுவல் பிளானரே வந்துடும். அப்ப நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அடுத்த வருஷத்துக்கான எக்ஸாம் பிளானரே உங்க கையில இருக்கும். இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்திருக்கான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இந்த மாதிரி நடந்தது கிடையாது. எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி அடுத்த வருஷத்துக்கான பிளானர் நமக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அது எக்ஸாம் கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். ஸோ உங்களுக்கு போதுமான டைம் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இந்த சான்ஸ் வந்து விட்டுறாதீங்க. இதை வந்து ஒரு லாஸ்ட் சான்ஸாக கூட நீங்கள் எடுத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா, சார் லாஸ்ட் சான்ஸ் லைஃப்பில் நம்ம வேற ஆப்ஷனே இருக்காதா சார், இது விட்ட வேற ஆப்ஷனே கிடையாதுன்னா, நமக்கு நிறைய வாழ்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம டிஎன்பிசி மட்டும்தான் கிடையாது, டிஎன்பிசி மட்டுமே வாழ்க்கைங்கிறது கிடையாது. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நீங்கள் டிஎன்பிசிக்குள்ளே வந்துட்டீங்க, இதுக்குள்ளேயே கடைசி வரைக்கும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய வாதம். கடைசி வரைக்கும் டிஎன்பிசியே படிச்சுட்டு இருந்தா, அதனால நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம மற்ற செய்யக்கூடிய செயல்கள், மற்றவங்கக்கிட்ட நம்ம பேசுறது, இல்லை வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலியோட ஒரு அட்டாச்மெண்ட்டு, வீட்டில் எல்லார்கிட்டையும் இதுக்காக சண்டை போடுறது, வெறுப்பு அதிகமாகிடும். எல்லார் மேலேயும் வெறுப்பாகிடும். நம்மளை வந்து யாராவது இன்னுமா படிக்கிற அப்படின்னு கேட்டாலே அவங்க நமக்கு வந்து பகையாளி ஆயிடுவாங்க. சாதாரணமாக கேட்டாலே, ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கிண்டலாக கேட்டால் கூட அவங்க நமக்கு பகையாளி ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து மன வருத்தத்தில் இருப்போம், நமக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு. அப்போ இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா, சீக்கிரம் மீண்டு வரதுன்னு என்ன அர்த்தம், நம்ம டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சுக்கணும். அடுத்தது ஒரு 3 to 4 இயர்ஸாக படிக்கிறவங்களுக்கு தான் அந்த மன வலி தெரியும். அப்போ இந்த வருஷம் 2026 அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து கோத்ரூ பண்ணி படிச்சுட்டு வந்தால் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு திரும்பவும் எந்த ஒரு இயரும் டிஎன்பிசியில் கிடைக்காது. அது மட்டும் மைண்டில் வச்சுட்டு, எல்லாமே தான் சொல்கிறேன், இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. 2026 நீங்கள் நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குன்னா, இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஜனவரிலேருந்து படிங்க, பிப்ரவரிலேருந்து படிங்க, மார்ச்லேருந்து கூட படிங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தள்ளி போடுறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக ஆகும். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸை நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா, எந்த விஷயமும் தள்ளி போட்டால் அது நடக்கும். தள்ளி போடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பர்பஸாக தள்ளி போடாதீங்க. அதாவது நமக்கு கமிட்மெண்ட்டில் தள்ளி போகுதுங்கிறது வேறு. அதாவது அந்த அந்த தள்ளி போகிறது அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக தான் இருக்கணும். இப்போ வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லை, ஒரு 2 நாள் படிக்க முடியல, ஓகே. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நான் வந்து புக் எடுக்க முடியாத ஒரு சூழல், ஓகே. இந்த மாதிரி நமக்கு படிப்பு தள்ளி போகிறது அப்படிங்கிறது நம்மளை சார்ந்து இருக்கக்கூடாது. நம்மளை சார்ந்துன்னா என்னது, எனக்கு படிக்கிறதுக்கு மூடு இல்லை, படிக்கிறதுக்கு மைண்ட் இல்லை, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது, என்ன பண்ணுறதுனே புரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது, லேசியாக இருக்குது, புக் எடுத்து வைக்கவே தோணலை, இதெல்லாம் உங்களுடைய தப்பு. அப்படி இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னா, நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்க. இல்லை சார் எங்கள் வீட்டில் பயங்கரமாக கஷ்டத்தில் இருக்குங்க சார், அப்போ பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க. சுற்றி 4 பேர் சொல்லுவாங்கல்ல உங்களை குறை சொல்கிறது, அதில் என்னையும் சேர்த்துங்க, நானும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க, என்னையும் அதில் ஒரு ஆளாக சேர்த்திக்கங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. கமிட்மெண்ட்டு இருந்தும் அந்த கமிட்மெண்ட்டு நீங்கள் இவ்வளோ உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, ஃபினான்சியலாகவும் சரி, இவ்வளோ தூரம் வந்து ஒரு லைஃபோட அந்த அடுத்த கட்டத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி லேசியாக இருக்குது சார், படிக்கிறதுக்கு மைண்டே வரல, புக் எடுக்கவே தோணலை, கஷ்டப்படுறதுக்கு இங்கே ரெடியாக இல்லைன்னா டிஎன்பிசி விட்டு போயிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதான், கஷ்டப்பட ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் டிஎன்பிசிக்குள்ளே வாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. கஷ்டப்படு, உனக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படுறத முழுசாக கஷ்டப்பட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், ஒரு தடவை கஷ்டப்பட்டாலும் முழுசாக கஷ்டப்பட்டுக்கோ, அதுக்கான போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருங்கிறேன். சும்மா இங்கேயே உட்காந்துக்கிட்டு நானும் படிக்கிறேன்ட்டு பல வருஷமாக உட்காந்துட்டே இருக்கிறதுல பிரோஜனமே கிடையாது. இது உங்களையும் நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு, சுற்றி இருக்கிறவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு, உங்களையும் நம்பி இருக்கிறவங்களையும் ஏமாற்றிட்டு, உங்கள் மனசாட்சியும் ஏமாற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 2026 என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிறிஸ்டோபா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து 3 to 4 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், விட்டுறாதீங்க.
ஸ்லோவா படிங்க, மெதுவா படிங்க, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா படிங்க, தொடர்ந்து படிங்க. எந்த ஒரு இடத்துலயும் ஸ்டாப் ஆகக்கூடாது. நாமளே பர்ப்பஸா ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸ்டாப்புங்கிறது எப்படி இருக்கணும்? நம்மள சுத்தி இருக்கக்கூடியவங்களுடைய சூழ்நிலைகள், நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் தான் நம்மள ஸ்டாப் பண்ணும். அது எப்படி? டெம்பரவரியா ஒரு 2 நாள், 3 நாள். ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் சார். என்னால புக் எடுக்க முடியல. பரவால்ல. போயிட்டு வந்துட்டு நார்மல் ஆயிட்டு அடுத்த 5 டேஸா என்னைக்கு நீங்க வந்து அந்த வொர்க் முடியுதோ அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணிடணும். எங்க ஸ்டாப் பண்ணீங்களோ அங்கிருந்து திரும்ப என்ன பண்ணணும்? நீங்க கன்டின்யூ பண்ணணும். நான் 3 நாள் கேப் ஆயிருச்சு சார். அத நினைச்சுக்கிட்டே நான் அடுத்த ஒரு 5 நாள் விட்டேன். இது ஒரு முட்டாள்தனம். என்ன பொறுத்தவரைக்கும். இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஒரு 3 நாள் படிக்கிறத விட்டுட்டோம்னா, உடனே நமக்கு அவ்வளவுதான் சார். நான் அவ்வளவுதான் சார். முடிஞ்சுச்சு சார். என் லைஃபே முடிஞ்சுச்சு. நான் அவ்வளவுதான். இனிமேல் எப்படி சார்? ஊரே எல்லாம் படிச்சுட்டு இருக்கு. நான் எப்படி? இப்படி சொல்லி 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 உங்கள நீங்களே மட்டம் தட்டி மட்டம் தட்டி மட்டம் தட்டி தான் நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள நீங்க வந்து குறைச்சு எடை போடுறதே அது உங்களுக்கே ஒரு கேவலமா நினைச்சுக்கங்க. உங்கள நீங்க ஃபர்ஸ்ட் மட்டம் தட்டுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. அடுத்தவங்களுக்கு சொல்றது அதுக்கு அடுத்த கட்டம். மத்தவங்க என்ன சொல்றாங்க, மத்தவங்க என்ன இப்படிலாம் பண்றாங்கங்கிறது அடுத்த கட்டம். உங்கள நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப லோவா நீ இவ்வளவுதான்டா இத்தனை பேர் படிக்கிறதுக்கு மத்தியில் நீ எல்லாம் எங்கடா பாஸ் பண்ண போற? அப்ப உங்க மனசாட்சிக்கே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உண்மையா இல்ல. உங்களை நீங்களே நம்பல. ஆனா மத்தவங்க உங்களை நம்புன்னு எதிர்பார்க்கறீங்க. எப்படி? உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு உங்களுடைய முயற்சிய ஒரு பாசிட்டிவா உங்கள பார்த்தாலே வந்து எப்படி இருக்கணும்? போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க எல்லாருமே நான் சொல்றத ஒண்ணு பண்ணுங்களேன். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு நீங்க ஒரு 5 நிமிஷம் உங்க முகத்தை உத்து பாருங்க. அவ்வளவு கோபம் வரும். ஏன்னா எதையோ இழந்த மாதிரி, ஏதோ இலை வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி, ஏதோ லைஃபே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம எதுக்குடா வாழ்றோம்? ஏதோ வந்து சொல்லுவாங்க நடப்பணமா வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு உங்க ஃபேஸ். இல்லையா? இருக்கான்னு நீங்க சும்மா செக் பண்ணி பாருங்க. எதுக்கு அப்படி இருக்கீங்கங்கிறேன். அதுதான் உங்களை டவுன் ஆக்குதுங்கிறேன். ஃப்ரெஷ் ஆகுங்க. ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றேன்ல. சார் அப்படி இருந்தா வந்து அந்த மாதிரி இருந்து எதுவும் நடக்கலன்னா வருத்தம். ஏப்பா நீ இப்படி இருந்து எதுவும் நடக்காததுக்கு நீ நல்ல நம்பிக்கையா ஃப்ரெஷ்ஷா இருந்து எதுவும் நடக்கலாம் கூட பரவாயில்ல. அதை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு 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 தைரியம் கூட உங்க மனசுல இருக்கும். நீ இப்படி வந்துட்டு இலை வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி நீ ஏன்டா பிறந்தங்கிற மாதிரி நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா அதே மாதிரிதான் ரிசல்ட்டும் வரும். நீ என்ன பண்றியோ அதான் ரிசல்ட். தயவு செஞ்சு அப்படி வேணாம். போங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா நீட்டா உங்களை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். இந்த இடத்த நான் வாங்குறேன்டா. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். உங்க மேல அதீத நம்பிக்கை வைக்கணும். இது சொல்றது வந்து பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் நகைச்சுவை கூட இருக்கும். போய் நின்றுட்டு உன்னால முடியும் நீ வாங்கி காட்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒருவேளை நடக்கலன்னா கில்ட்டி ஃபீல். அப்படி சொல்லாம இருந்தா தான் நீ கில்ட்டி ஃபீல் ஆகணும். உன் மேல நீ நம்பிக்கை வச்சே ஆகணும். வச்சா மட்டும் இந்த ஃபீல்டுக்குள்ள வா. இல்லைன்னா வராதுன்னு நான் சொல்றேன். சும்மா எதுக்காக உட்காந்துருக்க? உட்காந்துட்டு வந்து சிம்பதி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதையும் தாண்டி சரி இதெல்லாம் தாண்டி உன் மேல உன் நம்பிக்கைலாம் எதுக்கு வர? எல்லாமே தெரிஞ்சுதானே வரேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, வீட்டில் கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு வேலைக்கு போயிட்டு நான் படிக்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே உள்ள வரீங்க? தெரியாம ஒன்றும் உள்ள வர்றது கிடையாதுல்ல. எனக்கு என்ன குழுக்கள் சீட்டு போட்டு யார் பேர் வருதோ அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்களா? இங்க படிக்கணும், படிக்கணும், கஷ்டப்படணும். இது எல்லாத்துக்கும் தயாராக தான் உள்ள வரணும். நீங்க இங்க உட்காந்துட்டு இந்த பாட்டு பாடிட்டு இருக்க கூடாது. என்ன பாட்டு? நான் சொன்னல சோக பாட்டு பாடிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் தாண்டி நான் பாஸ் பண்ணி காட்டுறேங்கிறது நிக்கணும். இவ்வளவுலாம் தாண்டி எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்கிறது நீங்க பாப்பீங்க. எவ்வளவு பேர் சக்சஸ் பண்ணி வீடியோ எல்லாம் போடுறாங்க. நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். நான் 10 வருஷமா படிச்சு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணி போட்டிருக்கேன். 9 வருஷம் படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கேன். எவ்வளவு உங்களுக்கு ஷார்ட்ஸா நான் போடுறேன். எதுக்கு அதெல்லாம் போடுறேன்? தெரிஞ்சுக்குங்க. நீங்க என்ன கேட்டகரியில் இருக்கோ உங்களுக்கும் கீழே இருக்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்கள கூட பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா என்னாலாம் எப்படி முடியுமா, எப்படி இந்த சூழ்நிலை நான் பாஸ் பண்ண முடியுமா நினைக்கிறீங்களா? உங்களை விட 10 மடங்கு ரொம்ப லோவா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட அவனால முடிஞ்ச எஃபர்ட்டை நம்பிக்கையை கொடுத்து பாஸ் பண்ணிருக்காங்க. அதான் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட்ல அனுப்பிச்சு உங்களுக்கு நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் ஷார்ட்ஸா. எப்படி அவங்களாலேயே முடியுது. உங்களை விட ரொம்ப 10 மடங்கு ரொம்ப லோவா இருக்கக்கூடிய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை ரொம்ப லோவா இருக்கக்கூடியவங்க எல்லாம் போஸ்டிங் வாங்குறாங்கன்னா உங்களால வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதுக்கான முயற்சி பண்ணலன்னு அர்த்தம். இந்த இடம் விடாதீங்கன்னு நான் சொல்றேன். திரும்பவும் அடுத்த வருஷம் உட்காந்துட்டு நான் சொன்ன மாதிரி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் உங்க பிள்ளைங்க நீங்க சொல்லி தர போறீங்களா? இதுதான் பிள்ளைங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்க போதா?
ஃபர்ஸ்ட் அதை யோசிங்க. முதல்ல நீங்க மாறுங்க. ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறும். உங்க மேல நம்பிக்கை வைங்க. கான்ஃபிடண்டாவே இருங்க. ஒன்றும் தப்பு கிடையாதுங்கிறேன். இந்த தடவை நான் வாங்கி காட்டுறேன். 100 ரேங்க் உள்ள வரேன் நானு. டாப் மார்க் எடுத்து காட்டுறேன். எத்தனை பேர் படிச்சா என்ன? எவ்வளவு பேர் படிச்சா என்ன? எத்தனை இன்ஸ்டியூட்ல படிச்சா எனக்கு என்ன? நான் வாங்கி காட்டுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை ஓப்பனா ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டு செயல்படுங்க. நீங்க ஓப்பனா ஒத்துக்கிறது, அதுக்காக நீங்க உங்களை நீங்க மாத்திக்கிறது, இது எல்லாமே உங்களை ஆட்டோமேட்டிக்கா அந்த 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 ஃப்ளோவை வந்து இயங்க வைக்கும். ஒரு போட்டியில போய் கலந்துக்கும் போது போகும்போதே ஐயோ எப்பட்றா இதுல போய் இந்த போட்டியில எப்பட்றா நான் வின் பண்ணுவேன், எப்பட்றா நான் இதுல வந்து சாதிப்பேன், வாய்ப்பே கிடையாது அப்படி இப்படின்னு போனீங்கன்னா போகும்போதே ஒரு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. அப்படி எதுக்கு போறேன்? நான் அத்தனை பேர் வந்தாலும் நான் அதில் வின் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பேர் என் கூட ஓடினாலும் நான் ஃபர்ஸ்ட் ஓடி காட்டுறேன் அப்படிங்கிற நீங்க அந்த அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னா, நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு தகுந்த செயல்பாடு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் நாளைக்கு ஓட்டத்துல 10 பேர் ஓடுற ரன்னிங் ரேஸ்ல நான் ஃபர்ஸ்டால வந்து காட்டுறேன். அப்படிங்கும் போதே அதுக்கு தகுந்த ஆயத்தம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கு தகுந்த பிராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாத்தையும் தாண்டி நான் எப்படி முன்னாடி போகணுங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு 2 நாள் கேப் விட்டா கூட அது எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த 2 நாள் கேப்பை எப்படி திரும்ப நம்ம ரீகலெக்ட் பண்ணி திரும்ப நார்மல் இதுக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பத்தி நீங்க யோசிச்சு உங்களோட தாட் ப்ராசஸ் ஃபுல்லாவே அதை நோக்கி தான் இருக்கும். நான் அவ்வளவுதான், நம்ம என்னத்த போய் என் குடும்ப சூழ்நிலை அப்படின்னு நீங்க காரணம் காட்டிட்டு இருந்தீங்கன்னா, அப்படி எதுக்கு நம்ம படிக்க வரணும்? குடும்ப சூழ்நிலையை மாத்துறதுக்காக தான் நம்ம டிஎன்பிசிக்கு வந்திருக்கோம். ஜாப் வாங்கினா நம்ம நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும்ட்டு. அப்புறம் அதை விட்டுவிட்டு இங்க வந்து அதே ஒரு காரணமா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? அதை மாத்துறதுக்காக தான் வந்து கஷ்டப்படுறோம். இல்லை இங்க வந்து படிச்சாலே உங்களுக்கு மாறப்போதா? கிடையாது. படிச்சு வேலை வாங்கினா தானே எல்லாமே மாறும். அதை பண்ணுங்கிறேன். விட்டுறாதீங்க, வாய்ப்பை விட்டுறாதீங்க. நான் திரும்ப 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 சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிறிஸ்டோபா ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களுக்கு நான் ஏன் இவ்வளவு தூரம் வந்து திட்டி சொல்றேன்னா, திரும்பவும் நீங்க இதே மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்க ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறதுனால பிரோஜனம் கிடையாதுப்பா. உங்க மேல எனக்குமே பரிதாபம் இருக்கு. எனக்குமே உங்க சுச்சுவேஷன், எல்லாரோட சுச்சுவேஷன், கமெண்ட், மெசேஜ், ஆடியோ எல்லாம் கேட்கும்போது வருத்தமா தான் இருக்கு. பட் சொல்யூஷன் அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருத்தத்தில் நான் பங்கெடுத்துக்கிறத விட அதற்கான சொல்யூஷனை நான் பங்கெடுத்துக்கிறது தான் நான் விரும்புவேன். உங்க கூட சேர்ந்து நானும் ஒப்பாரி வைக்க முடியாது. அதை மாத்துறதுக்கு என்னவோ அதை தான் சொல்ல முடியும். ஏற்கனவே நீங்க உடம்பு சரியில்லாம இல்ல வீட்டு கஷ்டத்துல வருத்தமா இருக்கீங்க, இதை போய் நான் இதை படின்னு சொல்றது வருத்தமா தான் இருக்கும். ஆனா நான் சொல்றது சொல்யூஷன். வெறும் ஆறுதல் மட்டுமே கொடுத்துட்டு போக முடியாதுல்ல, சொல்யூஷனும் நான் கொடுக்கணும். நான் ஆறுதலோட சேர்ந்து சொல்யூஷனை தான் கொடுக்க முடியும். உங்களுக்கான ஆறுதலே என்னுடைய சொல்யூஷன் தான். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்து படிங்கன்னு சொல்றது வந்து சொல்யூஷன் தான். இவர் என்னடா எப்ப பார்த்தாலும் எப்ப வந்தாலும் படின்னு இருக்காருன்னா, ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான். நீங்க படுற கஷ்டத்துக்கு என்னால் ஆறுதல் மட்டும் சொல்ல முடியாது, சொல்யூஷனை தான் சொல்ல முடியும். அந்த சொல்யூஷன் தான் என்னுடைய வார்த்தைகள். அதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா அது சொல்யூஷனா மாறும். ஆறுதல்னா ஒண்ணுமே இருக்காது. அது ஒரு முதலுதவி தான். ஒரு காயம் பட்டுச்சுன்னா அது முதலுதவி தான் அந்த ஆறுதல். அதனால அந்த காயம் சரியாகாது. அதே காயம் பயங்கர பெரிய காயமாயிருச்சு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பண்ற வேலையை தான் நான் பார்ப்பேன். அது சொல்யூஷனை தான் நான் கொடுப்பேனே தவிர ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவி நான் பண்ண மாட்டேன். முதலுதவியும் பண்ணி தான் ஆகணும். அதே அளவுக்கு உங்களுக்கு தீர்வும் கொடுத்து தான் ஆகணும். ஆப்ரேஷன் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். பட் அதே வந்து பின்னாடி நீங்க ஆப்ரேஷன் பண்ணி நீங்க நார்மலா ஆகும்போது தான் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய வேல்யூ தெரியும். அது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது தான் கஷ்டப்படுறதுக்கான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. தயவு செஞ்சு மூவ் பண்ணுங்க, டிசைட் பண்ணுங்க, முடிவு பண்ணுங்க. இனி எப்படி இருக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தா நீங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர மாதிரி, மற்றவங்களை விடுங்க, உங்களை பார்த்தா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வர மாதிரி மனநிலை உருவாக்குங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸா படிங்க. நான் சொல்லல ஸ்ட்ரெஸ் எதுக்கு போட்டு புஷ் பண்ணிக்க வேணாம், ஸ்ட்ரெஸ்ஸே வேணாம். ரிலாக்ஸா உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க, நாளைக்கு எவ்வளவு படிக்கணுமோ படிங்க. இன்னைக்குள்ள இதை முடிக்கணும், நாளைக்குள்ள இதை முடிக்கணும்னு நான் சொன்னாலுமே கூட கேட்காதீங்க. நானே என் பேட்ச்லயே கூட சொல்ல மாட்டேன். போய் கேட்டு பாருங்க, நான் பேட்ச் ஸ்டூடெண்ட் கிட்ட, நீ தம்பி இன்னைக்குள்ள டெஸ்ட் எழுது, நாளைக்குள்ள இதை முடி அப்படின்னு நான் யாருமே புஷ் பண்ணவே மாட்டேன். அப்படி புஷ் பண்ணி அந்த மார்க் வந்து ஏனோ தானோன்னு வர அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். நீ படி, ரிலாக்ஸா படி, மெதுவா படி, சாட்டிஸ்ஃபையா படி, படிச்சு ஒவ்வொரு டெஸ்ட் எழுதிட்டு வா. நேற்று ஒரு பொண்ணு கால் பண்ணாங்க, இப்போ 3rd ஸ்கெடியூல் போயிட்டு இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் நேற்று தான் டெஸ்ட் எழுதி முடிச்சாங்களா, 192 மார்க் சொன்னாங்க. சார் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிக்கிறேன், 2வது ஸ்கெடியூல் இப்போ தான் சார் படிக்கிறோம், ஆனால் சாட்டிஸ்ஃபையா படிச்சு எழுதுனேன் சார். எனக்கு அதுதான் வேணும்.
பின்னாடி வா. ஆனா நல்லா சாட்டிஸ்ஃபை படிச்சுட்டு வா. அப்பதான் பின்னாடி ரிவிஷனுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க நீ அவசர அவசரமா படிச்சுட்டு போயிட்டு பின்னாடி நான் படிச்சதே ஞாபகம் இல்ல சார். ரொம்ப பிளாங்கா இருக்கு சார். அப்பனா நீ படிக்கும்போது தெளிவா படிக்கல. ஏதோ அந்த அப்போதைக்கு அந்த ஷெட்யூல் படிக்கணும்னு படிச்சு டெஸ்ட் எழுதிட்டு போயிட்ட. தெளிவா படிக்கலைன்னு தான் அர்த்தம். தெளிவா படிங்க. உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக படிங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே. 2026ல உங்களுடைய கனவை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம கிறிஸ்டோபா அகாடமி கண்டிப்பா உங்க கூட 2025ல எந்த அளவுக்கு நம்ம துணை நின்னமோ அதை விட அதிகமாகவே உங்களுக்கு சப்போர்ட்டிவா நம்மளும் சரி நம்ம டீமும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம். நம்பிக்கையா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கைக்கு உண்டான ஒரு பிரதிபலனா நீங்க இந்த குரூப் 4ல நீங்க வேலைக்கு எல்லாருமே போவீங்க. ஸோ கான்ஃபிடண்டா இருங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபா அகாடமி உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.